அட்வான்ஸ் கிஃப்ட்mas கார்னிவல் தரும் பரிசுகளை கண்டு சாண்டாவை போல் நீங்களும் ஷாக் ஆகிடுங்கள். ஓம் சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 13ஆம் நாள் 28/12/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்களுடைய ஆசியோடு எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடிய சிறப்பு இந்த பெரியவர்களுடைய ஆசி கிடைத்தால் நிச்சயமாக நிறைவேறும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக இருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு பட்டி சாத்தி சிகப்பு மலர்களை அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு வாழ்வில் உயர்வை தரக்கூடியது. பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான நோய்களும் தீர்ந்துவிடும். இவ்வாறெல்லாம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்தார்கள். அத்தோடு இன்றைய தினம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் ஏற்பாட்டிலே 45வது ஆண்டாக கொழும்பு 13 அமைந்துள்ள கமலா மோடி மண்டபத்திலே சபரிமலை சாஸ்தாபீடத்தினுடைய மகரஜோதி பெருவிழாவிலே இன்று பாற்காவடி பெருவிழா பால்குட பவனி மாலை அணிந்த சுவாமிகள் அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் பால்குடம் சுமந்து வீதிவலமாக வருகின்ற பொழுது சுவாமி ஐயப்பன் சர்வாலங்கார பூஜிதராக ஆரோகணித்து வர பட்டத்து யானை முன்னே செல்ல தவில்நாதசுர கலைஞர்கள் இசை மாறி பொழிய மாலை அணிந்த சுவாமிகளும் அடியார்களும் பக்தர்களும் சுவாமியே சரணமையப்பா என்கின்ற தாரக மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் இந்துப்பட்டி வீதி, கண்ணாரத்தெரு, ஆண்டிவால் வீதி, செட்டியார் தெரு வழியாக எம்பட்டா வீதி, விவேகானந்த மேட்டுத்தெருவிலே வந்து மீண்டும் மண்டபத்தை வந்தடைந்ததும் விசேஷ திரவிய அபிஷேகம். அந்த அபிஷேகத்தை பார்ப்பதற்கு பல ஜென்மங்களிலே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு சிறப்பாக கிட்டத்தட்ட 3.5 மணி நேரங்கள் அந்த அபிஷேகங்கள், ஒவ்வொரு திரவியங்கள் அந்த 108 வகையான திரவியங்களே 64 உபச்சாரங்களாக ஒவ்வொரு திரவியங்களும் அபிஷேகம் செய்யப்படுகின்ற பொழுது உபயகாரர்களாலே ஒவ்வொரு பட்டுகள், ஒவ்வொரு கலர் பட்டுகள், ஒவ்வொரு கலர் பூமாலைகள், ஒவ்வொரு வகையான நைவேத்தியங்கள், ஒவ்வொரு வகையான தீபங்கள் என்று அங்கே அழகாக நடைபெறுகின்ற இந்த பால்குட பவனியிலே நடைபெறுகின்றதாகிய விசேஷ திரவிய அபிஷேகம் சிறப்பாக அமைந்து அது நிறைவேற்றதும் பகல் 11:30 மணிக்குள்ளே அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய மகேஸ்வர பூஜை என்கின்ற அன்னதான பூஜை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. அவ்வாறான அந்த பூஜை வழிபாடுகளை சகல அடியார்களும் கலந்து கொள்ளலாம். பால்குடம் எடுக்க விரும்புகின்ற ஏனைய சுவாமிகள் சாஸ்தாவிடத்திலே மாலை அணிந்த சாமிகளோடு ஏனைய எங்கெல்லாம் நீங்கள் மாலை அணிந்திருந்தாலும் உங்களுக்கு அந்த பாக்கியம் இருந்தால் வந்து தாராளமாக எல்லாரும் பால்குடம் சுமந்து வரலாம்.
அடியவர்களும் பால்குடம் சுமந்து வரலாம். இந்த பால்குடத்துக்காக எந்த விதமான கட்டணங்களும் அறவிடப்பட மாட்டாது. நீங்களே செம்பு, குடம், பால் இவையெல்லாம் கொண்டு வந்து ஊர்வலமாக வந்து இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளலாம். இந்த பால்குட பவனியிலே கலந்து திரவியாபிஷேகத்திலும் கண்டு இறையருளை பெறுவதோடு அன்னதான பூஜையிலும் கலந்து சுவாமி ஐயப்பனுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பின் அன்பும் அருளும் அமைதியும் உங்கள் உள்ளங்களில் விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றேன். இன்றைய நாளிலே திரு அவை மாசில்லா குழந்தைகளுடைய திருநாளை கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிவிக்க வருகின்ற நற்செய்தியாளர்கள் கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் குழம்பிய, கிறிஸ்துவினுடைய பிறப்பினால் அதிர்ந்து போன, எரிச்சல் கொண்ட, பொறாமை கொண்ட ஏரோது மன்னன் தனக்கு நிகராக இன்னும் ஒரு அரசர் பிறந்திருக்கின்றாரா என்ற அந்த செய்தியை கேட்டு கலங்கினான். தன்னுடைய ஆட்சிக்கும் தன்னுடைய அதிகாரத்திற்கும் தன்னுடைய கௌரவத்திற்கும் ஈடாக இன்னும் ஒருவர் தோன்ற முடியுமா என்று அவன் சந்தேகப்பட்டதினாலே பிறந்திருக்கின்ற இந்த குழந்தையை இயேசு பாலனை கொல்ல வேண்டும். அதற்காக அவன் எடுத்த விபரீதமான கொடூரமான முடிவு என்னவென்றால் 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளையும் அந்த ஊரிலே இருந்து கொன்று குவிக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். இப்படியும் ஒரு அதிகாரி, ஆட்சியாளர், அரசர் இந்த உலகத்திலே இருக்க முடியுமா என்று நாங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் அதில் வியப்பில்லை. போர், யுத்தம் என்று சொல்லி நாடுகளுக்கிடையிலே, இனங்களுக்கிடையிலே, சமயங்களுக்கிடையிலே ஏற்படுகின்ற இந்த யுத்தத்திலே கோடிக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றார்கள், குற்றமற்றவர்கள் கொல்லப்படுகின்றார்கள். அதெல்லாம் யுத்தத்தினுடைய அங்கங்களாகும், தவிர்க்க முடியாதவை என்று சொல்லி நியாயப்படுத்தலாம். சாதாரண குடிமக்கள் மீது, பாடசாலைகள் மீது, வைத்தியசாலைகள் மீது அல்லது அவர்கள் தஞ்சம் புகுந்திருக்கின்ற இல்லங்கள், இடங்களிலே குண்டுவீச்சுகளை மாரியாக பொழிந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளையும் அப்பாவி மக்களையும் கொல்லுவது, அதற்காக அதை நியாயப்படுத்துகின்ற சட்டங்களை இயற்றுவது, அந்த கொலைகளை மறுதலித்து நியாயப்படுத்துவது என்பது மனித சமூகங்களிலே இன்றும் நிலைத்து நிற்கின்ற ஒரு துக்ககரமான, ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. இவ்வாறு இயேசுவினுடைய அந்த பிறப்பின் கணத்திலே பல குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள் என்றால் அதை பெற்றெடுத்த தாய்மார்களுடைய அழுகுரல் பற்றி, அந்த குழந்தைகளை அவர்கள் கொன்றார்கள் என்றால் இப்படி இந்த சமூகத்திலே, இந்த உலக சமூகத்திலே, வரலாற்றிலே பிறப்பதற்கு முன்னதாகவும் பிறந்தவுடனும் பல்வேறு காரணங்களின் நிமித்தம் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள். பிறப்பதற்கு அந்த குழந்தைக்கு உரிமை இருக்கின்றது என்றால் அது வாழ்வதற்கும், மனிதர்களாக மாண்போடு வாழ்வதற்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றன. ஆனால் இந்த குழந்தைகள் பெற்றோரிலே, ஏனையவர்களிலே, சமூகத்திலே, சமூகத்தை ஆட்சி செய்கின்றவர்களுடைய பொறுப்பிலே கொடுக்கப்படுகின்றார்கள். அவர்கள் தங்களுக்கென்று தீர்மானங்களை எடுக்க முடியாமல் அவர்களுடைய வாழ்வினுடைய வளர்ச்சிக்கு பொறுப்பானவர்களாக நானும் நீங்களும் இருக்கின்றோம்.
இவ்வாறு இந்த குற்றமற்ற குழந்தைகள் அல்லது குற்றமற்ற நாட்டு பிரஜைகள் அல்லது பலவீனமானவர்கள், ஏழையர்கள், பெண்கள், கைவிடப்பட்டவர்கள் என்று கொல்லப்படுவது இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தமான குற்றமாகும், தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகும். இந்த மனித சமுதாயத்தினுடைய உணர்வுகளை திரட்டி அவருடைய பிரதிநிதியாக இந்த ஏரோது மன்னன் செயல்படுகின்றான். அவனுடைய கட்டளையை அந்த சேவகர்கள், படைவீரர்கள் நடைமுறைப்படுத்துகின்றார்கள். கட்டளையை நாங்கள் நிறைவு செய்கின்றோம், அந்த கட்டளையின்படி நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்றோம் என்ற அந்த மனச்சாட்சியின் குரலை அவர்கள் மழுங்கடித்து வன்முறையை இந்த சமூகத்திலே பரப்பி வருகின்றார்கள், கொலை செய்கின்றார்கள், அவர்களை குற்றுயிராக்குகின்றார்கள், காயப்படுத்துகின்றார்கள். உடலாலும் உள்ளத்தாலும் பல மனிதர்களை காயப்படுத்துகின்ற இந்த மனிதர்களுடைய மனங்கள் மாற வேண்டும் என்று மன்றாடுவோம். அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்ற இந்த கொடூரமான செயல்களிலே இருந்து மனித சமூகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். இவ்வாறு தங்களுடைய வாழ்வை அழித்து கொள்ளுகின்ற இந்த குழந்தைகள் கடவுளுடைய சன்னிதானத்திலே அவர்கள் அப்பாவிகளாகவே, அருள் பொருந்தியவர்களாகவே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே எத்தனையோ குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னதாகவும் பிறந்த பின்பும் அதன் தொடர்ந்து வருகின்ற அவர்களுடைய குழந்தை பருவத்திலும் கொல்லப்பட்ட குழந்தைகளெல்லாம் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே சமணசுக்களாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று அருள் வேண்டுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய உறவுகளே, எம்முடைய இஸ்லாம் மதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அல்குர்ஆனிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விஞ்ஞான உண்மைகள், அதிகமான உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு உண்மையான ஒரு அத்தாட்சியான ஒரு சம்பவம், நாம் எல்லோரும் இந்த ஃபிரௌனுடைய சடலத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஃபிரௌனுடைய சடலம், அதனுடைய வரலாற்று பின்னணி, அதில் இருக்கக்கூடிய அல்குர்ஆனிய விஞ்ஞானிய உண்மை, இதை பற்றி எம்முடைய சமூகம் அதை போன்று மாற்று மத சமூகத்திற்கு நாங்கள் எத்தி வைக்க வேண்டிய கடமை இருக்கின்றது. அதாவது 1848ஆம் ஆண்டு செங்கடல் ஓரத்திலே ஒரு சடலத்தை கண்டெடுக்கின்றார்கள். இந்த சடலம் அதை போன்று இந்த செங்கடல் எகிப்திய அரசாங்கத்திற்கு சொந்தமாக இருப்பதால் அந்த எகிப்திய அரசாங்கம் அந்த சடலத்தை எகிப்திலே பிரபல்யமாக இருக்கக்கூடிய கெய்ரோ மியூசியம் என்று சொல்லக்கூடிய அந்த நூதன சாலையிலே அந்த சடலத்தை அப்படியே கொண்டு போய் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய விஞ்ஞானிகள் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலமாக இருக்கலாம் என்ற கேள்விக்குறியோடு அந்த ஆய்வை முடித்து விட்டார்கள். முழு உலகிற்கும் அறிவிக்கவில்லை. அந்த எகிப்து நாட்டிற்கு மாத்திரம் அறிவித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டார்கள். அந்த சடலத்தை அப்படியே கெய்ரோ மியூசியத்திலே மக்களுடைய பார்வைக்காகவும் வைத்து விட்டார்கள். ஆனால் 120 வருடங்களின் பின்னால் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த மேரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய ஒரு உடற்கூறு அறிஞர், இவருடைய பணி, இவருடைய படிப்பு உடற்கூறுகளை பற்றி, உடல் உறுப்புகளை பற்றி ஆராயக்கூடிய ஒரு படிப்பை முடித்துவிட்டு வெளியே வந்த ஒரு மனிதர். இந்த மனிதர் கேள்விப்படுகின்றார், எகிப்திலே கெய்ரோ மியூசியத்திலே இப்படி ஒரு சடலம், பழமை வாய்ந்த ஒரு சடலம், பல 100 வருடங்களாக சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, இதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று தன்னுடைய நண்பர்கள் கூறியவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு சுற்றுலாவை மேற்கொள்கின்றார். அங்கே போய் அந்த கெய்ரோ மியூசியத்திலே பார்க்கின்றார். அந்த சடலம் அப்படியே இருக்கின்றது, எந்த ஒரு பழுதும் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த சடலம் அப்படியே பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது.
இதை கண்டு இந்த மேரிஸ் புக்கைல் இதை பற்றி சரியான முடிவு கிடைக்கப்பெறவில்லை, இதை பற்றி இந்த சடலத்தை பற்றி சரியான ஆய்வு அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்று தெரிந்தவுடன் அங்கே இருந்த எகிப்திய அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த சடலத்தை என்னுடைய நாட்டிற்கு தாருங்கள், நான் இந்த சடலத்தை பற்றி ஆய்வு செய்துவிட்டு அதே போன்று இந்த சடலத்தினுடைய ஆய்வை உங்களுடைய நாட்டிற்கு நான் தருகின்றேன், இந்த சடலத்தையும் இந்த சடலத்திற்கான ஆய்வு பின்னணியை உங்களிடத்திலே ஒப்படைக்கின்றேன், இந்த சடலத்தை என்னிடம் தாருங்கள் என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார். அந்த நேரம் எகிப்திய அரசாங்கம் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்கின்றது. அந்த காலத்திலே பிரான்சிலே ஜனாதிபதியாக இருந்த பிரான்சிஸ்கோ மித்ரன் என்று சொல்லக்கூடிய அந்த ஜனாதிபதியுடைய தலைமையிலே இந்த சடலத்தை ஒப்படைக்கின்றார்கள். சடலத்தை ஒப்படைத்தவுடன் இந்த மேரிஸ் புக்கைல் தன்னுடைய பிரான்ஸ் நாட்டிற்கு அந்த சடலத்தை அப்படியே கொண்டு வருகின்றார். கொண்டு வந்தவுடன் தன்னுடைய லேபிலே தன்னுடைய ஆய்வறையிலே வைத்து ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்தவுடன் பார்க்கின்றார், இந்த சடலம் முழுவதும் உப்பு படலங்கள் நிறைந்திருக்கின்றது, உவராக இருக்கின்றது. உடனே இந்த மேரிஸ் புக்கையில் யோசிக்கின்றார், இந்த சடலத்தை பற்றி எமக்கு முன்னால் இருந்த வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா, முன்னைய வேதங்களில் ஏதாவது கூறப்பட்டிருக்கின்றதா என்பதை ஆய்வு செய்ய முனைகின்றார். அந்த காலத்திலே பைபிளில் இருந்த 2 வகை இருக்கின்றது. புதிய நியூ டெஸ்ட்மெண்ட், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட், புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு என்று இருக்கின்றது. முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், ஆய்வு செய்கின்றார். அதிலே ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் என்ன ஆவான், அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அந்த இடத்திலே இல்லை. உடனே புதிய ஏற்பாட்டை கொண்டு வர சொல்கின்றார். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றார், அதிலும் அதே வசனம்தான் இருக்கின்றது. ஃபிரௌன் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டான் என்றதோடு அந்த வசனம் முடிவடைந்து விடுகின்றது. அதற்கு பின்னால் அந்த சடலம் பாதுகாக்கப்படுமா, இந்த ஃபிரௌன் பாதுகாக்கப்படுவானா இல்லையா என்று எந்த ஒரு தகவலும் அதிலே இல்லை. அந்த நேரம் இந்த மேரிஸ் புக்கைலுடைய ஆய்வறையில் இருந்த ஒரு முஸ்லீம் வாலிபர், அவருடைய நண்பர் சொல்கின்றார், அல் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது, அதாவது ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா வ இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன். இந்த அரபு வார்த்தையை கேட்டவுடன் மேரிஸ் புக்கைல் அரபு தெரிந்தவர் திகைத்து போகின்றார், ஆச்சரியப்படுகின்றார். இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா, கொண்டு வாருங்கள் அல் குர்ஆனை. அல் குர்ஆனை கொண்டு வருகின்றார்கள். பார்க்கின்றார்கள், அப்படியே அந்த வசனம் இருக்கின்றது. என்ன வசனம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபிரௌனை கடலிலே மூழ்கடிக்கக்கூடிய நேரம் ஃபிரௌனை பார்த்து சொன்ன அந்த வசனம், ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக, இன்றைய தினம் உம்முடைய உடம்பை இந்த கடலிலே நாங்கள் மூழ்கடித்து லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் ஒரு சமூகம் வரும், அந்த சமூகத்திற்கு அத்தாட்சியாக ஒரு படிப்பினையாக உம்முடைய உடம்பை நாங்கள் பாதுகாப்போம். இன்ன கஸீரன் மினன் நாஸி அன் ஆயாத்தினா லகாஃபிலூன், ஆனால் அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அந்த வசனத்தை பார்த்தவுடன் மேரிஸ் புக்கைல் தன்னுடைய ஆய்வை முடித்து விடுகின்றார். தன்னுடைய ஃபைலை க்ளோஸ் பண்ணி விடுகின்றார். உடனே வெளியே வருகின்றார். வந்து சொல்கின்றார், மக்களே, நிச்சயமாக சத்தியமாக இது 1200 வருடங்களுக்கு முன்னால் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்ட ஃபிரௌனுடைய சடலம்தான் முழு உலகத்திற்கும் மறைத்து விடுகின்றார். அன்று முதல் இந்த நிமிடம் வரைக்கும் கெய்ரோ மியூசியத்திலே அந்த சடலம் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கு பின்னால் மேரிஸ் புக்கைல் இந்த அல் குர்ஆன் முழுவதையும் ஆய்வு செய்கின்றார். ஆய்வு செய்ததன் பின்னால் மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை வெளியிடுகின்றார். உண்மையான விஞ்ஞானத்தை, சத்திய விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது அல் குர்ஆனா பைபிளா, அதிலே அல் குர்ஆனுடைய மகிமையை, அல் குர்ஆனுடைய அந்த அத்தாட்சியை எங்கேயோ அளவுக்கு உயர்ந்த அளவிற்கு கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார். அதன் பின்னால் மேரிஸ் புக்கைல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். நாங்கள் யோசிக்க வேண்டும், எம்முடைய சமூகத்திற்கு இந்த ஃபிரௌனுடைய சடலம் அத்தாட்சியாக இருக்கின்றது. ஒரு மனிதர் இறந்துவிட்டால் சில நாட்களின் பின்னால் அவனுடைய உடம்பு பழுதடைந்து எலும்பு கூடுகளாக மாறிவிடும். ஆனால் இறைவன் சொன்ன அந்த அத்தாட்சி, இறைவன் சொன்ன அந்த படிப்பினைக்காக இன்று வரைக்கும் பாதுகாப்பேன் என்று சொன்ன அந்த வாக்கியம் இன்று வரைக்கும் ஒரு விஞ்ஞான உண்மையாக நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினைக்காக அந்த ரஹ்மான் எங்களுக்கு இந்த சடலத்தை இன்று வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். எனவே நாங்கள் படிப்பினை பெற்று இறைவனை அஞ்சக்கூடிய மக்களாக நாங்கள் மாறுவதற்கு எல்லாம் உள்ள ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் துணை செய்வானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.